வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி, தவறவிட்ட ஸ்டாலின், அதிமுகவுக்கு அமைந்த அற்புதமான கூட்டணி. யாருப்பா இது? அதிமுக 3வது இடம் போயிருக்கிற இந்த தருணத்தில், அணி அணியாக தவேகாவில் போய் அதிமுகவினர் இணைகின்ற இந்த தருணத்தில், அதிமுகவுடன் கூட்டணி போறதுக்கு யாரும் துணியாத தருணத்தில், அதிமுகவுடன் அமைந்த அற்புதமான கூட்டணின்னு சொல்றியே, அது யாருப்பா இது அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருந்தது. இந்த முன்னணி ஊடகம் ஒட்டுமொத்தமாக யூடியூப் சேனலாக மாறிவிட்டதோ, யூக செய்திகளை சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் நான் தடுமாறி விட்டேன். ஆனா கடைசியில எல்லா செய்தியும் அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த ஊடகம் போட்ட செய்தியில கண்டிப்பா உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என்ன செய்தி என்று கேட்குறீங்களா? அம்பாசமுத்திரத்துல அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிட்டாரு. மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அங்க வெற்றி பெற துடிக்கிறாரு அவரு. ஆனா அம்பாசமுத்திரத்துல நம்முடைய சீமானவர்களும் போட்டியிட போறாரு. அது 100% உறுதியாயிருக்கிறது. அம்பாசமுத்திரத்துல நம்முடைய சீமானவர்கள் போட்டியிட்டார் என்றால் அவரை அதிமுக ஆதரிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. திமுகவும் நாங்க ஆதரிக்கிறோம், உனக்கு என்ன கவலை இருக்குது, ஏற்கனவே நாங்க பல பேரை அந்த மாதிரி ஆதரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானை அதிமுக திமுக போட்டி போட்டு ஆதரிக்க போறாங்க. அது ஒரு விதத்துல பொது வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நிறுத்துற மாதிரி தான். என்னையா இது? அதிமுக திமுக ஒரு வேட்பாளரை ஆதரித்து தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தலைன்னா அதிமுக திமுக கூட்டணி உருவான மாதிரி தானே. மீண்டும் அரசியல் களத்தில் போய் அதிமுக தனிய திமுக தனிய வாக்கு வாங்க முடியுமா? அரசியல் களத்தில் எதிரும் புதிரமாக இனி எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் அரசியல் பண்ண முடியுமா? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை ஆதரிக்க முடியுமா? அப்படி ஆதரித்தா என்ன பொருளாகுது? நம்முடைய தவேகா பொறுத்த வரைக்கும் வீழ்த்த முடியாத ஒரு கட்சியா இருக்கிறது. அதனால 75 ஆண்டு காலம் தமிழக அரசியல் களத்தில் கோலோச்சின திமுகவும் 57 ஆண்டு காலமாக கோலோச்சின திமுகவும் சேர்ந்துதான் 3 வருஷத்து கட்சியை முடிச்சு வைப்பதற்காக களம் இறங்கியிருக்கிறாங்க என்ற பேர் வந்துருமே. தவேகா என்ன எதிர்கொள்ள முடியாத ஒரு கட்சியா? விஜய் அவர்கள் வீழ்த்த முடியாத ஒரு தலைவரா? எதுக்கு அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்துட்டு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது சாத்தியமா என்றும் கூட கேட்பீங்க. ஆனா அது சாத்தியம்தாங்க. திமுக இதற்கு முன்பாக இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்குது. அதிமுக செஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவும் செஞ்சிருக்கிறது, திமுகவும் செஞ்சிருக்கிறாங்க. சரி, எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் விளக்குறேன். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில முதன்முறையாக போட்டியிடுகின்றார் 2021. திமுக அதிமுக கிட்ட கேட்டுக்குது. அன்னைக்குதான் தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அதனால அதிமுக கிட்ட கேட்டுக்கிறாங்க, என் பையனை அரசியலுக்கு கொண்டு வர பார்க்குறேன். அதனால தயவு செய்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, என் பையன் தோத்துக்கூடாது. என் கட்சியுடைய எதிர்காலமே பார்த்தீங்கன்னா என் பையன் கிட்ட தான் இருக்குது. அதனால அந்த இடத்துல ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துரு, இல்லை ஒரு டம்மி வேட்பாளரை போடு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஸ்டாலின் கேட்க, சரி என்னடா இது 10 வருஷமா தோத்து போயிருக்கானுங்க, நம்ம கிட்ட கேட்குறானுங்க, சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக டம்மியான ஒரு வேட்பாளர் பாமக சார்பில் போடுறாங்க. அங்கே உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை விட அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார். அந்த மாதிரி எப்பவுமே சரி, அதிமுக திமுக கஷ்டமான தருணங்கள்ல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த தருணத்திலும் சரி, அது ஜெயலலிதா இருக்கின்ற தருணத்திலே இருக்கலாம், எம்ஜிஆர் இருக்கின்ற தருணத்திலே இருக்கலாம், எப்போதும் அதிமுக திமுக ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், 2 கட்சியினுடைய நலத்தை அடிப்படையாக வைத்தே. சரி, திமுக அந்த மாதிரி எங்கேயா செஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவும் அந்த மாதிரி செஞ்சிருக்குது. அதிமுகவுக்கு எதிராக நம்ம டிடிவி தினகரனுடன் கைகோர்த்து கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
டம்மியா வேட்பாளரை போட்டுருவாங்க. திமுக தலைமையில் இருந்து பெருசா யாரும் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு கிளை கழகத்தையும் கூப்பிட்டு, ஏன்பா இந்த அவர் வெற்றி பண்ணணும்பா, அவருக்காக எல்லாரும் ஓட்டு போடுங்க, வெளியில தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் தொகுதியில டிடிவி தினகரனை ஜெயிக்க வச்சதுல நம்ம திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்குது. தன் கட்சி 3ஆவது இடம் போவோம் பரவாயில்லையா அப்படின்னு கூட யோசிக்காம, ஓடியா டிடிவி தினகரன் உள்ள போனாதான் அதிமுக குறைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர்ல டிடிவி தினகரனை திமுக சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சு. அதே மாதிரிதான் அம்பாசமுத்திரத்துல நம்முடைய சீமானவர்கள் போட்டிடுவாரு. அதிமுக திமுக சார்பில் அந்த மக்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளை வேட்பாளரா போடுவாங்க. எல்லா இடத்திலும் சூறாவளி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா அம்பாசமுத்திரத்தில் மட்டும் சீமானுக்காக ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளரையும் கூப்பிட்டு, ஏம்பா இந்த முடிவெடுத்திருக்கிறோம், தயவு செய்து நீங்க ஆதரித்துதான் ஆகணும், இது கட்சியினுடைய எதிர்கால நலனை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளைக்கழகம் கிட்ட கூப்பிட்டு தலைமையே சொல்லிடும். அதனால அதிமுக திமுக சீமானுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்துவாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் வேட்பாளர் நிறுத்துவாங்க. ஆனா அந்த வேட்பாளர்கள் சீமானை விட பலம் பொறிந்தவர்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அம்பாசமுத்திரத்துல இருமுனை போட்டி மட்டும்தான் இருக்கும். ஒன்று தமிழக வெற்றி கழகம், 2வது நாம் தமிழர் கட்சி. ஸோ அந்த ஐடியா தான் இன்னைக்கு அதிமுக திமுக 2 பேரும் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதனால தான் இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முழுவதுமே அதிமுக மற்றும் திமுக இருவரும் இணைந்து சீமானவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளராக நிறுத்த போறாங்க அப்படின்ற செய்தியை நேற்றும் கேட்டிருக்கலாம், இன்னைக்கு காலையிலேயும் கேட்டிருக்கலாம். ஸோ சீமான் தரப்பிலிருந்து இந்த கருத்துக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கல. திமுக பொறுத்த வரைக்கும் ஊடகத்துல இப்படி ஒரு கருத்து போகுது, அதிமுக திமுக பொது வேட்பாளர் நிறுத்தினா அது எதிர்காலத்துக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு திமுகவும் நினைக்காம, ஊடகத்தில் வருகின்ற செய்தி உண்மை இல்லப்பா, அது கற்பனையானதுப்பா, நாங்க யாரும் அப்படி ஒன்றும் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற மாதிரி நிலையில் இன்னைக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. திமுகவும் அமைதியா இருக்கிறது, அதிமுகவும் அமைதியா இருக்கிறது. சில பேருக்கு ஒரு டவுட்டே வந்துடும், என்ன தெரியுமா, அதிமுக இப்போதெல்லாம் எந்த விஷயத்துக்கும் கருத்து தெரிவிப்பதே கிடையாதுப்பா, பார்ட்டி பண்டு வாங்கினாங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எந்த பார்ட்டியெல்லாம் வாங்கினாங்க தெரியுமா பார்ட்டி பண்டு அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக மட்டும்தான் எதிர்வினை ஆற்றிச்சு. ஆனா அதிமுக எதிர்வினை ஆற்றவே இல்லை, அமைதியா இருந்துட்டாங்க. அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் தவேகாக்கு எதிராக பெருசா எதிர்வினை ஆற்றுவது கிடையாது. ஏன் திமுக எதிராக கூட எதிர்வினை ஆற்றுவதில்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுக திமுக பங்காளிகள், நாங்க எதிரிகள் அல்ல, எதிர் திசையில நின்று அரசியல் செய்தாலும் நாங்க நட்புடன் தான் இருக்கிறோம், நாங்க பங்காளிகள் இல்லப்பா. ஏன் அதிமுக திமுக ஒன்னு ஆகக்கூடாது, என்ன கூட்டணி போடக்கூடாது, என்ன திமுகவும் அதிமுகவும் தமிழகத்துல தீண்டத்தகாத கட்சி என்ன இல்ல, இன்னைக்கு அதிமுக திமுக கூட்டணி போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் அதிமுக திமுகவுடன் கூட்டணி போட்டது இல்லையா? அதிமுக கூட்டணி போட்டுக்கிட்டு அவங்க ஜெயிச்சது கிடையாதா? பதவி சுகத்தை அனுபவிச்சது கிடையாதா? அதனால அதிமுக திமுக கூட்டணி என்னவோ உருவாக கூடாத ஒன்று மாதிரி பேசுறாங்க. எங்க கிட்ட இருந்து தாங்க அவங்க போனாங்க, எங்க பங்காளிங்க, எங்க சொந்தக்காரங்க, அதனால எங்களுக்கு பகையாளி கிடையாதுங்க, எங்களுக்கு பகையாளி ஒருத்தர் தாங்க, அது கூட கொள்கை அளவில் பாஜக தாங்க அப்படின்னு அதிமுக திமுக ஒண்ணுதான். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 90% தொண்டர்கள் திமுகவே ஆண்டா பரவாயில்லப்பா, விஜய் ஆள்வதற்கு பதிலாக திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணை விட்டு போயிடக்கூடாதுப்பான்னு சொல்லிவிட்டு திமுகவை ஆதரிக்கின்ற மனநிலை தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக கூட்டணி உருவான என்ன தப்பு? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமானது அதிமுக திமுகவை ஒரே வரிசையில் உட்கார வச்சிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக திமுகவும் ஒரு வரிசையில் தானே உட்காந்துருக்கோம். அப்ப ஏற்கனவே கூட்டணி உருவான மாதிரி தானே, அதுல என்ன தப்பு அப்படின்னு விலாவரியாக அதிமுக திமுக கூட்டணி உருவான மாதிரியே பேசினாரு ஆர்எஸ் பாரதி. ஆனா அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லையே. யோ, நீங்க வேற இயக்கம், நாங்க வேற இயக்கம், புரிஞ்சுக்கினியா? திமுகவை அழிப்பதற்கு தான் எங்க எம்ஜிஆர் கட்சியே தொடங்கினாரு. திமுக எங்களுக்கு என்னைக்குமே தீய சக்தி தான், ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு இந்த தருணம் எடப்பாடி பழனிசாமி மௌனத்தை கலைச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி போடுறாங்கப்பா அதிமுக, எங்க அம்மாவை என்ன பாடுபடுத்தினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, அந்த கவலையிலே செத்து போயிட்டாங்க. சோ எங்க அம்மாவுடைய மரணத்துக்கும் சிறைக்கு போறதுக்கும் திமுக தான் காரணம். ஆனா எடப்பாடி பழனிசாமி பதவி சுகத்துக்காக திமுகவுடன் கை கோக்குறாருப்பா.
அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சி.வி. சண்முகம் முதற்கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தருணத்தில் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அதிமுக திமுக கூட்டணி உருவான என்ன தப்புன்னு பேசுகின்ற போது, திமுக என்னைக்கும் தீய சக்தி தான், எங்க எம்ஜிஆர் என்கிட்ட சொல்லிட்டு போய்கிறார், எங்க அம்மா சொல்லிட்டு போய்கிறாங்க, அவங்க வார்த்தையிலிருந்தும் நாங்க மாற மாட்டோம், அவங்க கொள்கையிலிருந்தும் மாற மாட்டோம், திமுக எப்போதும் தீய சக்தி தான், நாங்க 1000 முறை தோத்தாலும் திமுக தீய சக்தி தான், கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும். அதிமுகவில் நம்பிக்கை பெறுவதற்காக கூட. ஆனா அதிமுக திமுக பற்றி ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது அமைதியா இருந்துட்டாரு. சோ இப்போ சீமானை அதிமுக திமுக 2 பேருமே ஆதரிக்க போறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக இங்க அதிமுக திமுக கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது. ரெண்டாவது 2 பேரும் சேர்ந்தாதான் விஜய் அவர்களை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு நிலை உருவான மாதிரி செய்தி இருக்கிறது. அதனால இன்னைக்கு சீமான் அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளராக உருவெடுக்கிறார் அப்படின்ற செய்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். சரிப்பா, ஏதோ ஸ்டாலின் தவற விட்டுட்டாரு, எடப்பாடி தட்டி தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்கப்பா, அதிமுகவுக்கு அமைந்த அற்புதமான கூட்டணின்னு சொன்னீங்கப்பா, அது சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான லாஜிக் தானுங்க. திமுகவுடன் சீமான் கைகோர்க்கவே மாட்டாருங்க எதிர்காலத்தில். ஏன்னா திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவராக இருந்தாலும் கூட பிற மொழியாளர்களுடன் கை கோர்க்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? தமிழகத்தை தமிழன்தான் ஆள வேண்டும் என்கின்ற போது இப்ப திமுகவுடன் கை கோர்த்தார்னா உதயநிதி ஸ்டாலினோ 2 பேர்ல யாருனோ ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆவாங்க. சீமான் கை கோர்த்தார்னா அப்போ பிற மொழியாளர்கள் தமிழகத்தை ஆள்வதற்கு சீமானே பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்கலாமா? அப்போ நமக்கு தெரிந்து திமுக பக்கம் அவரால் போக முடியாது. ரெண்டாவது, கடந்த காலங்களில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணது சீமான் தான். அதாவது கலைஞருடைய நினைவிடத்தை உடைக்கிற அளவுக்கு பேசினவர் தான் சீமான். பேனா சின்னமானது கடல்ல நிறுவக்கூடாது என்று மிகப்பெரிய கூக்குரல் இட்டவரே சீமான் தான். சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராகத்தான் அரசியல் பண்ணாரு, இப்பவும் திமுக எதிராக தான் அரசியல் பண்ணணும். ஆனா விஜய சட்டமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு சீமான் போன்றவங்க இருந்தாதான் ஒரு படி மேல போய் அடிச்சு நுறுக்குவார் என்பதனால சீமான அதிமுகவும் திமுகவும் ஆதரிக்குது. ஆனால் சீமான் கூட பாத்தீங்கன்னா தன் கட்சியை நம்ம விஜய் அவர்கள் கரைச்சிட்டாரு, இனிமே எல்லாமே விஜய் பின்னாடி தான் போவாங்க கண்டி சீமான் பின்னாடி இளைஞர்கள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால எதிர்காலம் நாம் தமிழர் கட்சிக்கு சூன்யமாக கூடாது. அதனால அதிமுக திராவிட கழகமே இருந்தாலும் சரி, எடப்பாடியார் ஒரு தமிழர், அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அதிமுக பக்கம் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அம்பா சமுத்திரத்துல அதிமுக ஆதரித்தால் மட்டும்தான் 2029 அதிமுக கூட்டணிக்கு நம்ம சீமான் வருகின்றார். இது இப்ப எடுக்கப்பட்ட முடிவல்ல. 2024 அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சீமானை கூப்பிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முன்னணியில பேசினாங்க. ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் 2026 தனித்து நின்று பார்த்துட்டு அதற்கு பிறகு நான் 2029 கூட்டணியில சேர்ந்துக்கிறேன், இது தேசத்துக்கான தேர்தல், தேசத்துக்கான தேர்தல்ல அகில இந்திய கட்சியுடன் சேர்ந்தா மட்டும்தான் எங்க தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். அதே மாதிரி காங்கிரசுக்கு எதிராக இருக்கக்கூடியது பாஜக, அதனால காங்கிரஸை கருவறுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை, பாஜக கொள்கை. அதனால நாங்க பாஜகவுடன் கை கோர்க்கிறோம். அப்படி பாஜகவுடன் கை கோர்க்கணும்னு சொன்னா கூட அதிமுகவுடன் கை கோர்க்கிறோம், எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழராக இருக்கக்கூடிய எடப்பாடி பக்கம் தான் சீமான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. இப்ப சீமானும் பலவீனம் அடைந்திருக்கின்றார், எடப்பாடியும் பலவீனம் அடைந்திருக்கின்றார். சோ 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். பல முறை எடப்பாடிக்கு ஆதரவாகத்தான் சீமான் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார், திமுக எதிராக தான் பேசியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற பொழுது சீமான் அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தந்திருக்கின்றார், திமுக அப்படி ஒரு ஆதரவை தந்ததே கிடையாது. ஸோ அதனால இணக்கமான சூழ்நிலை எடப்பாடி கிட்ட தான் இருக்கிறது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நிகழ்வின் அடிப்படையில், கடந்த கால அரசியல் நட்பின் அடிப்படையில், அதோட அதிமுக தமிழர் கையில் இருப்பதனால கூடுதலான அட்வான்டேஜ் சீமான் அதிமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அதை வச்சுதான் சொன்னேன் அதிமுகவுக்கு அமைந்த அற்புதமான கூட்டணி என்று. நிச்சயமாக 2029 அதிமுக சீமான் கூட்டணி உருவாகும். அதோட திமுகவும் ட்ரை பண்ணுது சீமான நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய கொள்கை அங்க இடிக்குது, அதனால அந்த பக்கம் போக மாட்டாரு. ஆனா நல்ல நட்புல தான் திமுகவுடன் இருக்கின்றாரு. சீமான திமுக கூட்டணியில கொண்டு வரணும் என்பதற்காக தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை
சீமானுடன் பழக விட்டாங்க, சீரெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் நான் எப்படிங்க பிற மொழியாளர்களை ஆதரிக்க முடியும், அது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமானவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சியில எதனா ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான வாய்ப்பு அதிமுக பக்கம் தான் இருக்குது. ஏன்னா டெல்லியில அமித்ஷா இருக்கின்றார், 2024 வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. சீமான் அதிமுக பக்கம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அற்புதமான கூட்டணி தான் இருக்கும். ஆனால் அரசியல் களத்துல அதிமுக திமுக ரெண்டு பேரும் இணைந்து ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள் என்பதே பிரேக்கிங் நியூஸ் தான். ஏன்னா தனித்தனியாக அந்தந்த கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்திருக்கின்றார்கள். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து முதலாவதாக ஒரு ஆளை ஆதரிக்கிறாங்க என்று சொல்லுகின்ற போது பார்க்கலாம் அரசியல் களமானது இனி எப்படி பயணிக்க போகுது என்று சொல்லிட்டு இதுவரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு வணக்கம். உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.